இன்னைக்கு இட்லி மாவு வச்சு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். ஆஸ் யூசுவல் இது செய்றது ரொம்பவே ஈஸிங்க. சீக்கிரமா இட்லி மாவு மட்டும் இருந்தா போதும். இது ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே இடிச்ச வெல்லம் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே துருவன தேங்காய் 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா பேக்கிங் சோடா, கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாம ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 தேங்காய் ஓடு எடுத்திருக்கேன். இதில் நெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க அடியில். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரையும் இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதிச்ச உடனே மேலே ஸ்டாண்ட் வச்சு எல்லாத்தையும் வச்சு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். நார்மல் இட்லிக்கு 10 மினிட்ஸே போதும். நம்ம இதில் வெல்லம்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால உள்ளே கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் குக் ஆனால் தான் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி கேக் வரும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதோட சைட்ஸ் எல்லாம் ஒட்டாமல் எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கேக் வந்துடும். அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் கேக் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே நல்லா ஃப்ளஃபியாக இருக்கா. கொஞ்சமாக துருவன தேங்காய் போட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.